நண்பர்களே இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட பழைய பைக் கேஸ்டிங் ரீல் கிட்டத்தட்ட வாங்கி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆச்சு. அதுவும் இல்லாம கேஸ்டெக்ஸ் மாடல்ல நான் எடுத்த முதல் ரீல் இதுதான். இந்த ரீல் பார்த்தீங்க அப்படின்னா, மெயின்டனன்ஸ் சரியில்லாதனால பேரிங்லாம் துருப்பிடிச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் தான் நல்லா யூஸ் ஆச்சு. இப்போ பேரிங்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும். நான் லூப்ரிகேட்டே பண்ண மாட்டேன். ஏன்னா ஸ்டார்டிங் பிகினர்னால எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆயில் விடுறதோ அந்த இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த ரீல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6 மாசம் நல்லா யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தனித்தனியா கழண்டுருச்சு. இந்த பார்ட்ஸ் எல்லாம் நான் கழட்டி வச்சிருக்கேன். நான் இத வந்து மொத்தமா கழண்டுச்சுன்னு நெனச்சுக்காதீங்க. இந்த ரீல்ல பார்த்தீங்க அப்டின்னா, நான் பத்திரமா எடுத்து வச்சது இந்த ஸ்பூல் மட்டும் தான். ஏன்னா, நம்ம வந்து சேம் இதே மாடல்ல அடுத்த டைம் எடுத்தோம் அப்டின்னா, இந்த ஸ்பூல் வந்து நம்ம அதில போட்டு யூஸ் பண்ணிக்கலான்ற ஐடியால அந்த ரீல் எடுத்திருந்தேன். பட் இதில பண்ண மிஸ்டேக் பார்த்தீங்க அப்டின்னா, நான் அந்த ரீல்ல பண்ணல. ஏன்னு கேட்டீங்க அப்டின்னா, பேரிங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி துருப்பிடிக்குதுல்ல. அதனால லூப்ரிகேட் பண்ணிட்டேன். இந்த இந்த ரீல் பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப எடுத்து ஒரு வருஷம் கிட்ட ஆகப்போகுது. இந்த ரீல்ல பார்த்தீங்க அப்டின்னா, பேரிங்ஸ் எல்லாமே புதுசு மாரி அப்டியே இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா லூப்ரிகேட் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரீஸ் இந்த ஷாஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷாஃப்ட்டுக்கு கிரீஸு உள்ள இந்த நைலான் பார்த்தீங்கன்னா கழட்டி எடுத்துருக்கேன் கப்பு. இந்த நைலானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரீஸ் போடுவேன். இதுக்கு டென்ஷன் ஆப்புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரிங் இருக்கும். இந்த ட்ராகன் ஆப்புக்குள்ள ஒரு பேரிங் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் பிரேக் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேரிங் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா வந்து இது வீக்லி ஒன்ஸ் வந்து நான் லூப்ரிகேட் பண்ணுவேன். இப்போ 1 இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இதாச்சு. இப்போ இந்த ரீலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழைய ரீலோட ஸ்பூலும் இந்த ரீலோட ஸ்பூலும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஸ்பூல் அப்படி தான் யூஸ் பண்ணிருந்தேன். ஒன்றில் பார்த்தீங்கன்னா ரிக்கிமோர் 4X, ஒன்றில் பார்த்தீங்கன்னா ரிக்கிமோர் 8X. நிறைய பேர் கேட்குறீங்க என்ன திக்னஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு. நான் வந்து 0.28 mm யூஸ் பண்ணுறேன். இதே ஸ்பின்னிங்காக இருந்துச்சுன்னா 0.23 mm பெஸ்ட்டு. நான் வந்து வெயிட் காஸ்டிங் வந்து 0.28 mm வந்து யூஸ் பண்ணுறேன். 8X பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஓப்பன் ஏரியாவில் லாங் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். 4X பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் கம்மியாக கிடைக்கும். அதனால் முள் வந்து அதிகமாக இருக்கிற இடத்துலையும் பாறைகள் நிறைஞ்ச இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா 4X யூஸ் பண்ணுவேன். இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. இப்போ இந்த ரீலில் பார்த்தீங்க அப்படின்னா பேரிங்லாம் நல்லா இருக்குது. உள்ள கியர் வந்து பார்த்தீங்கன்னா தேஞ்சிருச்சு. அந்த கியர் தேஞ்சதுனால சவுண்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வருது. இந்த சவுண்டு வரதுனால நம்ம வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது பேக்ரவுண்டில் கரகரன்னு கேட்குது. அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் மியூசிக் கூட வந்து நான் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேஸ்டெக்ஸ் மாடலே எடுத்துருக்கோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. கேஸ்டெக்ஸ் மாடலில் செகண்ட் கேஸ்டெக்ஸ் ஜின்னு சொல்லுவாங்க. இதுங்களா அந்த கேஸ்டெக்ஸ் ஜி இதே நம்ம எடுத்துருக்கோம்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து ஹைப்ரிட் பேரிங்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. கார்பன் ஃபைபர் வாசர் உள்ள இங்கே தெரியுது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பேரிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் செராமிக்னு போட்டிருப்பாங்க. பட் நான் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க வந்து ஸ்பூலுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பூலில் வந்து செராமிக் மேலே வந்து ஒரு கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா கேஸ்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் துருப்பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. தெரியுதுங்களா, ஸ்பூலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடில் இது வந்து ஒரு சைடு, ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பிரேக்கிங்குள்ளே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற இந்த பேரிங் ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 சைட்லையும் செராமிக் பேரிங் கொடுத்துருக்காங்க. கேஸ்டிங் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ஃபஸ்ட்டு துருப்பிடிக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டென்ஷன் ஆப்புக்குள்ள இருக்கிற பேரிங் தான் துருப்பிடிக்கும். சரி இது வந்து யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பட் இந்த ரீலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து மொத்தம் 3 ஸ்பூலு. இப்போ இது வந்து கேஸ்டெக்ஸ் புது மாடல் நம்மள எடுத்தது. இது வந்து அதோட ஸ்பூலு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 இருந்தது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 30 இல்லை 40 அந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற பிளேட் வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். மயில் விரால் மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி. இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டு விரால் மீனுக்கும் இந்த வியட்நாம் விரால் மீன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை டார்கெட் பண்ணுறதுக்காக இந்த 2 ஸ்பூலும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ ஒரு ரீல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சேம் அதே மாடலில் மறுபடியும் எடுக்கும்போது என்ன பெனிஃபிட்ஸ்னு கேட்டிங்கன்னா இதில் ஏதாவது ஸ்பேர் உடஞ்சது அப்படின்னா நமக்கு பழைய ரீல்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்பேர் கிடைக்கும். இதுலேருந்து எடுத்து நம்ம போட்டு அதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரே மாடலில் வந்து எடுக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சேம் நீங்களும் இப்போ உங்களுக்கு இந்த ரீல் மட்டும் தான் நல்ல ரீல்னு சொல்ல வரல. இதே பார்த்தீங்கன்னா லுக்கானாவில் பார்த்தீங்கன்னா ப்ரெடேட்டர்னு இருக்குது. லுக்கானா டொர்னாடோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3Kக்குள்ளே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்ல ரீல் தான். எனக்கு வந்து கலர்ஸ் வந்து மேக்ஸிமம் பிடிக்காது. லுக்கானா ப்ரெடேட்டர் பார்த்தீங்கன்னா ரெட்டு க்ரீனு அந்த மாதிரி வரும். எனக்கு வந்து பிளாக்கு கிரே ஒயிட் இந்த மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே கேஸ்டெக்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு கேஸ்டெக்ஸ் எடுக்கிறது முதல் ரீசன் அதுதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 3 பேரிங்ஸ் இருக்குது. சரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதே மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட மறந்துடாதீங்க. பை நண்பர்களே.